மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் வந்து ஓவர்லேப் காமனாக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்கில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பெரிய மிஸ்டேக்கு இங்கே தான் நடக்குது. உங்களுக்கு ஒரு முக்கியமான 3 கேட்டகரியை பார்க்கணும். ஒரே ஒரு லார்ஜ், ஒரே ஒரு மிட், பட் ஒரு 5%, ஒரு 10% ஓவர்லேப் வரும். இப்படி ஓவர்லேப் வந்ததுன்னா இது ஹெல்த்தி ஓவர்லேப். ஆனால் வித்தின் த கேட்டகரி ஒரே கேட்டகரியில் 2 ஃபண்டு 3 ஃபண்டு வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் செலக்ட் பண்ணும்போது ஆல்ஃபா, பீட்டா, ஷார்ப் ரேஷியோ இது எல்லாமே முக்கியம். ஸோ இது எல்லாமே பார்த்து ஒரு ஃபண்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். எப்பவுமே ஒரே கேட்டகரி, ஒரே அசட் கிளாஸ், ஒரே ப்ராடக்ட் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்ததா ஹிஸ்ட்ரியே கிடையாது. அதே நீங்க ஸ்மால் கேப் இந்த ஒரு வருஷம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன், ஆனா 2021, 2022, 2023 பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு கேட்டகரி சில காலகட்டங்கள் அதிகப்படியாகவும் சில காலகட்டங்களில் அண்டர் பெர்ஃபார்மிங்கும் பண்ணியிருக்கோம். இதை எப்படி நீங்க அவாய்ட் பண்ணலாம்னாக்கா அசட் அலோகேஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால் ஒரு மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு புல் மார்க்கெட்டில் இருக்கிறோமா, சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கிறோமா, இல்லை அடுத்த ஒரு 12 மாதத்துக்கு 18 மாதத்துக்கு இது வந்து ஒரு பேர் மார்க்கெட்டாக வருமா? கண்டிப்பாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸால் அவ்வளோ மேக்ரோ இண்டிகேட்டர்ஸை ஃபாலோ பண்ண முடியாது, ட்ரெண்ட்ஸை வந்து கரெக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா டைமிங் பண்ணுறதை விட்டுட்டு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் அசட் அலோகேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சதீஷ் ஸ்பிக்ஸினுடைய ஃபவுண்டர் சதீஷ்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்போ நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய விஷயத்தில் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அசட் அலோகேஷன், டைவர்சிஃபிகேஷன், உண்மையிலே நம்ம போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக இருக்கா, இல்லை எப்போ ரீபேலன்ஸ் பண்ணலாம், மார்க்கெட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது, எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இது மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு ப்ராக்டிக்கலான டவுட்ஸ் தான் வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஓவர்லேப்லேருந்து போயிடலாம். ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட் ஓவர்லேப்னா என்ன, இது எப்படி ரிட்டர்ன்ஸை வந்து டேமேஜ் பண்ணுது? ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோவில் வந்து ஓவர்லேப் காமனாக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்கில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பெரிய மிஸ்டேக்கு இங்கே தான் நடக்குது. உங்களுக்கு ஒரு முக்கியமான 3 கேட்டகரியை பார்க்கலாம். லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால், இது மாதிரியான கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நிறைய ரீட்டைல் இன்வெஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லார்ஜ் கேப்லேயே 3 மியூச்சுவல் ஃபண்டை வச்சுட்டு இருக்கு. ஸ்மால் கேப்பில் ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோ பார்க்குறேன் நான், 5 ஸ்மால் கேப்பை வச்சுட்டு இருக்காரு அவர். ஸோ இப்படி நீங்கள் ஒரே கேட்டகரியில் மல்டிபிள் ஏஎம்சிஸ், மல்டிபிள் ஸ்கீம்ஸை வாங்கும்போது என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஓவர்லேப் நடக்குது. ஸோ 2 ஃபண்டு வாங்குறீங்க, ஸ்மால் கேப்பில் ஏல ஒரு ஃபண்டு வாங்குறீங்க, பியில் ஒரு ஃபண்டு வாங்குறீங்க. ஸோ என்ன ஆகும்னாக்கா இந்த இடத்துல வந்து 70% ஓவர்லேப் இருக்கும். 2 ஃபண்டுமே ஒரே ஸ்கீம்ஸை ஹோல்டு பண்ணுவாங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பெரிய ஒரு அடிஷ்னல் ரிட்டர்ன் வராது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். கேட்டகரியில் எந்த ஃபண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்டுன்னு சூஸ் பண்ணுங்கள். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்பை அவாய்ட் பண்ணலாம். இதுதான் வந்து மேஜர் மிஸ்டேக். ஆனால் 2வது வகையான ஒரு ஹெல்த்தி ஓவர்லேப் அப்படின்னு இருக்கு மியூச்சுவல் ஃபண்டில். இப்போ நீங்கள் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டை வாங்குறீங்க, மிட் கேப் ஃபண்டு வச்சுருக்கீங்க, ஸ்மால் கேப் ஃபண்டு வச்சுருக்கீங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்கனாக்கா செபி என்ன சொல்லுதுனாக்கா, லார்ஜ் கேப் ஃபண்டுனா 65% ஆஃப் த எக்ஸ்போஷர் வந்து நீங்கள் லார்ஜ் கேப்பில் கொடுக்கணும். ஸோ அந்த மிச்சம் இருக்கிற 35% அவர் மிட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்மால்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் லார்ஜ் வச்சுருக்கீங்க, மிட் வச்சுருக்கீங்க, ஸ்மால் வச்சுருக்கீங்க. அந்த ஒரு ஃபண்டு மேனேஜர் 35% மிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஸ்மால் ஓவர்லேப் வரும் உங்களுக்கு. ஒரே ஒரு லார்ஜ், ஒரே ஒரு மிட், பட் ஒரு 5%, ஒரு 10% ஓவர்லேப் வரும். இப்படி ஓவர்லேப் வந்ததுன்னா இது ஹெல்த்தி ஓவர்லேப். ஆனால் வித்தின் த கேட்டகரி ஒரே கேட்டகரியில் 2 ஃபண்டு 3 ஃபண்டு வச்சிருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. ஃபண்ட் மேனேஜரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் எவால்வேட் பண்ணுறது? ஃபண்டு மேனேஜரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வகையாக எவாலுவேட் பண்ணலாம். ஒன்று பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸ், ரேஷியோஸ். 2வது வகை பார்த்தீங்கன்னா ரோலிங் ரிட்டர்ன்ஸ். நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸை பார்க்குறதே கிடையாது. ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எடுத்துங்க நீங்கள், எல்லா இன்வெஸ்டரும் என்ன பார்க்குறாங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸை பார்க்குறாங்க. ஓகே, 2020 2025 வரைக்கும் இந்த கேட்டகரி இவ்வளோ ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கா. ஆனால் அந்த 2020 to 2025 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம் அபரிவிதமான அதிகமான ரிட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு ஃபால், நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஒரு ரோலிங் ரிட்டர்ன் அப்படின்னாக்கா ஒரு காலகட்டத்திலையும் அந்த ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஃபண்டு மேனேஜர் எவ்வளோ ஆல்ஃபா கொடுத்துருக்காரு, எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த பெஞ்ச் மார்க்கை விட அதிகமாக கொடுத்துருக்காரு. அந்த ஒரு கேட்டகரியே டவுன் பெர்ஃபார்மிங்
அண்டர் பெர்ஃபார்மிங் பண்ணும்போது அந்த ஃபண்டு மேனேஜர் எவ்வளவு வந்து லாஸஸை கட் பண்ணியிருக்காரு. இது பேர் பீட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோலிங் ரிட்டர்னில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஆல்ஃபாவை கேப்சர் பண்ண முடியும், பீட்டாவையும் கேப்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸை பார்க்காம ரோலிங் ரிட்டர்னை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வே ஆஃப் அனலைசிங் அ ஃபண்டு மேனேஜர். ரெண்டாவது, இப்போ ரோலிங் ரிட்டர்னில் ஆல்ஃபா பீட்டா அப்படின்றத பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஷார்ப் ரேஷியோ, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 2 வகையான பேட்ஸ்மேன் இருக்காங்க. ராகுல் டிராவிட் மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அவர் என்ன பண்ணுவார், கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 30 ரன் ஒரு மேட்சுக்கு அடிச்சுட்டே இருப்பார். சேவக் மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன், அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன் வந்தாருனாக்கா திடீர்னு ஒரு 70 ரன்ஸ் அடிச்சிருவாரு. அந்த ஷாட் மாட்டல, கிளீன் ஹிட் வரலனாக்கா ஒரு 10 ரன்குள்ள அவுட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எங்கே நீங்கள் கேப்சர் பண்ணலாம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஷார்ப் ரேஷியோவில் கேப்சர் பண்ணலாம், கன்சிஸ்டன்சி ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் செலக்ட் பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா ஷார்ப் ரேஷியோ இது எல்லாமே முக்கியம். ஸோ இது எல்லாமே பார்த்து ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒரு ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபண்டுமே வந்து டாப் குவார்டைலில் இருக்குன்னா அடுத்த 5 வருஷத்துக்கும் டாப் குவார்டைலையே இருக்குமான்னு கேட்டாக்கா நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கிறது இல்லை. ஒரு சில காலகட்டங்களில் மொமெண்டம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும், ஒரு சில காலகட்டங்களில் க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும், ஒரு சில காலகட்டங்களில் வேல்யூன்ற ஸ்ட்ராட்டஜி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டரால் எந்த டைமில் எது நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஷார்ப் ரேஷியோவை பாருங்க, ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக எந்த பீரியட்ல எது நல்லா இருக்கு, அப்போவுமே இந்த ஃபண்டு கன்சிஸ்டண்ட்டாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன்ல ஃபண்ட் செலெக்ஷனை விட அசட் அலோகேஷன் கேசர் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எப்பவுமே ஒரே கேட்டகரி, ஒரே அசட் கிளாஸ், ஒரே ப்ராடக்ட் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்ததா ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஸோ அந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸோ இல்லை கேட்டகரிஸோ பேஸ் பண்ணி. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2025 எடுத்துங்க, ஃபென்டாஸ்டிக் இயர், நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்த இயர் அது. ஸோ ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் கேப் உங்களுக்கு 8.9% ரிட்டர்ன், ஆல்மோஸ்ட் ஒரு 9% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. மிட் கேப் பார்த்தீங்கன்னாக்கா 0.2%, ஆல்மோஸ்ட் நில் ரிட்டர்ன். அதே நீங்கள் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா -8% ஆஃப் ரிட்டர்ன். இது 2025 கேலண்டர் இயர் ரிட்டர்ன். அதே நீங்கள் ஸ்மால் கேப் இந்த ஒரு வருஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன். ஆனால் 2021, 2022, 2023 பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு கேட்டகரி சில காலகட்டங்கள் அதிகப்படியாகவும் சில காலகட்டங்களில் அண்டர் பெர்ஃபார்மிங்கும் பண்ணியிருக்கோம். இதை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணலான்னாக்கா அசட் அலோகேஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன். ஸோ ரொம்பவுமே மஸ்ட், அது கரெக்டான டைவர்சிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து மார்க்கெட் சைட் வேஸில் தான் இருக்குது 2026லேருந்து இப்போ ஸ்டார்டிங் வரைக்குமே. ஸோ பேர் மார்க்கெட், புல் மார்க்கெட், சைட் வேஸ் மார்க்கெட், இதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எப்படி அசட் அலோகேஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது? ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால் ஒரு மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு புல் மார்க்கெட்டில் இருக்கிறோமா, சைட் வேஸ் மார்க்கெட்டில் இருக்கிறோமா, இல்லை அடுத்த ஒரு 12 மாதத்துக்கு 18 மாதத்துக்கு இது வந்து ஒரு பேர் மார்க்கெட்டாக வருமா, கண்டிப்பாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸால் அவ்வளோ மேக்ரோ இண்டிகேட்டர்ஸை ஃபாலோ பண்ண முடியாது, ட்ரெண்ட்ஸை வந்து கரெக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா டைமிங் பண்றதை விட்டுட்டு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அண்ட் அசட் அலோகேஷனை ஃபாலோ பண்ணுங்க. லார்ஜ் கேப்ல 20%, மிட் கேப்ல 30%, ஸ்மால் கேப்ல 30%, வாட் எவர். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்போஷரை நீங்க டிசைட் பண்ணுங்க. ஸ்டிக் டு தட் அசட் அலோகேஷன். முன்னாடி பார்த்த மாதிரி கண்டிப்பாக இந்த ஆல்ஃபா பீட்டா ஷார்ப் ரேஷியோ இதெல்லாம் பார்த்து தான் ஃபண்ட் செலக்ட் பண்ணணுமா சார்? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் கூட இதெல்லாம் பார்க்க வேண்டியது அவசியமா? மணி இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் 3500க்கு மேற்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு. எல்லா 3500 மேற்பட்ட ஃபண்ட்ஸுமே நல்ல ரிட்டர்ன் கொடுக்குதானா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்களே டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னாக்கா எந்த ஃபண்டு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கறது, அதை நீங்கள் கொஞ்சம் டைமை இன்வெஸ்ட் பண்ணி தேட ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த ஆல்ஃபா பீட்டா ஷார்ப் ரேஷியோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஒரு புல் ஃபேஸில் அந்த ஒரு பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன் எவ்வளோ, இந்த ஃபண்டு மேனேஜர் எவ்வளோ அதிகப்படியாக அடிஷ்னலாக ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு, பெஞ்ச் மார்க்கை விட அதிகமான ரிட்டர்ன், இது ஆல்ஃபா. ஒரு பேர் மார்க்கெட்டில், சைட்வேஸ் மார்க்கெட்டில் அந்த கேட்டகரி எவ்வளோ லாஸஸை கொடுத்துருக்கு, இவர் எவ்வளோ லாஸஸை கட் பண்ணி இன்வெஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு, இது பீட்டா. ஷார்ப் ரேஷியோ எக்ஸஸ், நீங்கள் ரிஸ்க்கை எடுக்கிற லெவலை விட உங்களுக்கு ஃப்ரீ ரிட்டர்ன், அதிகப்படியான ரிட்டர்ன்
இந்த ஒரு ரேஷியோவை கேப்சர் பண்ணுறது ஷார்ப் ரேஷியோ. ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க, இந்த ரிஸ்க்குக்கான ரிட்டர்னை தாண்டி எக்ஸசிவ் ரிட்டர்ன்ஸ், இதுதான் ஷார்ப் ரேஷியோ. நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா 0.75 to 1 அப்படின்னு ஒரு ஷார்ப் ரேஷியோ இருந்தால் அந்த ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் அடிஷ்னல் ஆல்ஃபா அப்படின்றது வரும். நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரீபேலன்ஸ் பண்ண மறந்துடுறாங்க. தினம் போர்ட்ஃபோலியோ செக் பண்ணுறாங்க, ஆனால் ரீபேலன்ஸ்லாம் பண்ணுறதே இல்லை. ஸோ ரீபேலன்ஸ் எந்த அளவுக்கு சார் இம்பார்ட்டன்ட்? இது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோவில். ஏன்னா ஃபைனான்ஷியல் லேண்ட்ஸ்கேப் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக அந்த ஒரு டெஸ்டினேஷனான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோமா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது எவ்ரி இன்வெஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் அகைன்ஸ்ட் த பெஞ்ச் மார்க் அவங்க என்ன ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்காங்க எவ்ரி குவார்ட்டர், அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எவ்ரி 3 months இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ஃபா பார்க்குறீங்க, பீட்டா பார்க்குறீங்க, ஷார்ப் ரேஷியோ பார்க்குறீங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்க்குறீங்க, கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறீங்க. எவ்ரி 3 months அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, வேல்யூவேஷன் சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு அந்த மெட்ரிக்ஸ் ஆல்ஃபா, பீட்டா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஷார்ப் ரேஷியோ மாறிக்கிட்டே இருக்கும். ரிவ்யூ இஸ் அ மஸ்ட். ஓகே, இப்போ மார்க்கெட் சைட் வேஸில் இருக்கிறது நிறைய செக்டார்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த சேம் செக்டோரல் ஃபண்ட்ஸோ இல்லை தீமேட்டிக் ஃபண்ட்ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணலாமா? நீங்கள் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இது வரைக்கும் ஒரு 1 crore அச்சீவ் பண்ணல உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படின்னாக்கா தீமேட்டிக் ஃபண்டை அவாய்டு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா நார்மலான ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த ஒரு எந்த செக்டார் அடுத்த ஒரு 12 மாதத்துக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபோர்காஸ்ட் கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா ஜனரஞ்சகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய லார்ஜ் அண்ட் மிட், ஃப்ளெக்ஸி, மல்டி, மிட் கேப், ஸ்மால் கேப், ஸ்டிக் டு தீஸ் கேட்டகரிஸ் அலோன். தீமேட்டிக் செக்டோரல் வேண்டாம், அவாய்டு பண்ணுறது தி பெஸ்ட். நான் என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு 1 crore கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அப்போ நீங்கள் அடிஷ்னல் ரிஸ்க் எடுத்து தீமேட்டிக் அப்படின்ற ஒரு செக்டரை செக் பண்ணலாம். நிறைய பேர் சொல்கிற விஷயம் எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, பாஸ் பண்ணாதீங்க. ஸோ புல் மார்க்கெட், பேர் மார்க் சைக்கிள்க்கு ஏற்ற மாதிரி எஸ்ஐபியும் மாறிட்டே இருக்குமா, இல்லை நம்ம ஒரே கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணாலே போதுமா சார்? எஸ்ஐபியோட பியூட்டியே என்னன்னாக்கா ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி அந்த ஃபிக்ஸட் டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறது தான். அப்படி இன்வெஸ்ட் ஆகும்போது ஒரு இன்வெஸ்டருக்கு ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஒரு போர்ட்ஃபோலியோவில் கிடைக்குது. போன மாதம் உங்களுக்கு வந்து NAV 10 இருந்திருக்கலாம், இந்த மாதம் NAV 9 கூட இருக்கலாம். இப்போ 9 இருக்கும்போது அவர் நிறைய அடிஷ்னல் யூனிட்ஸை வாங்குவார் அவர். ஸோ எஸ்ஐபிஸ் என்ன பண்ணுங்க, எந்த நேரத்துலையும் பாஸ் பண்ணாதீங்க, கட் பண்ணாதீங்க. அந்த செட் டேட்டில் அது போயிட்டே இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு போர்ட்ஃபோலியோவில் அக்ஸலரேட்டட் ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகே, இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு சரியான சமயம்னா எந்த சார் சொல்லுங்கள், இந்த டைம் சொல்லுவீங்க? மார்க்கெட்டில் வேல்யூவேஷன் செக் அப்படின்னு இருக்குது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அருமையாக என்ன பண்ணுவாங்க, எவ்ரி மந்த் எண்டு ஒரு வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க. ஸோ தட் மெட்ரிக்ஸ் இஸ் அவைலபிள் இந்த ஐசிஐசிஐ வெப்சைட். இதை மாதிரி எல்லா ஏஎம்சிஸுமே பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் 5 கேட்டகரி இருக்குது இந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸில். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வெரி அட்ராக்டிவ் கேட்டகரி. அது மாதிரியான ஜோனில் மார்க்கெட் இருந்ததுன்னா கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம். நார்மலாக ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கில் கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய ஒரு தவறு. ஆனால் மார்க்கெட் அந்த ஜோனில் இருந்துச்சுன்னா 2 வாட்டி அந்த ஜோனுக்கு மார்க்கெட் போச்சு. 2008 ஒரு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வரும்போதும் கோவிட் டைம்ஸில் வரும்போதும் அந்த ஒரு வெரி அட்ராக்டிவ் லெவல்ஸ்க்கு வந்தது. நிறைய இன்வெஸ்டர் அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, நிறைய இன்வெஸ்டர் பயந்துக்கிட்டு அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. 2வது ஜோன் அட்ராக்டிவ் ஜோன், ஒரு லைட் கிரீன் ஜோன். இதுவுமே இருந்துச்சுனாக்கா உங்களோட சொத்தை மொத்தமுமே இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், பிகாஸ் ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். 3வது ஜோன் பார்த்தீங்கன்னா எல்லோ ஜோன், ஃபேர். அப்போவுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அடிஷ்னல் அலோகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், பிகாஸ் எக்கனாமி இஸ் டூயிங் குட், ஆல் மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் ஆர் குட். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேருக்கும் அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவ்க்கும் நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், அசெட் அலோகேஷனில் தான் ஸ்டிக் பண்ணணும். மார்க்கெட் எப்போ வந்து உங்களுக்கு 2024 மாதிரி வெரி எக்ஸ்பென்சிவ் ஜோன், 2024 வெரி எக்ஸ்பென்சிவ் ஜோன் இருந்துச்சு. நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணோம்னா ஸ்மால் கேப்பு அவங்களோட எக்ஸ்போஷர்ஸை நாங்கள் அப்ரப்டாக கட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ அது மாதிரியான ஜோனுக்கு என்டர் ஆகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டெட்டிலையோ இல்லை வேறு ஏதாவது அசெட்டில் சேஃபான அசெட்டில் பார்க் பண்ணேன். ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்டை நான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த கோல் டார்கெட் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மொத்த பணத்தையுமே ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, இல்லை பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா சார்? அது அந்த வேல்யூவேஷனை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த 5 வேல்யூவேஷனில் இப்போ இருக்கிற மாதிரி வேல்யூவேஷன் இருந்ததுனாக்கா ப்ராஃபிட்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புக் பண்ணலாம். அந்த வேல்யூவேஷன் வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா. ஃபேர் அப்படின்றதுனாக்கா நீங்கள் ப்ராஃபிட்டே புக் பண்ணக்கூடாது. வெரி எக்ஸ்பென்சிவ்க்கு போகுது 2024 ஸ்மால் கேப் மிட் கேப் இருந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா 40-50% எக்ஸ்போஷரே கட் பண்ணணும். நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 20% ஸ்மால் கேப் இருந்துச்சுன்னா 20 இல்லை, அது நீங்கள் 10 குறைச்சிடலாம், 5 குறைச்சிடலாம், இல்லை நீங்கள் 0க்கும் கொண்டு வந்துடலாம். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நன்றி.